ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு மார்னிங் கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது குழந்தைங்கன்னு கிடையாது, பெரியவங்க கூட எடுத்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ராகி தேவையான அளவு எடுத்து நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நட்ஸ் நான் பாப்பாவுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. ராகியை நல்லா வாஷ் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏலக்காய், நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா அரைச்சி தனியாக அந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அப்படியே திக்காகிட்டே வரும். இதுவே பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் ராகியை ஸ்கிப் பண்ணிடலாம், நெய்யும் ஸ்கிப் பண்ணிடலாம். நட்ஸ் கூட வெறும் பால் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் மார்னிங் ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷை நான் சுகனுக்கு வீக்லி ஒரு 2 வாட்டியாவது கொடுத்துருவேன், அவனும் விரும்பி சாப்பிடுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு மார்னிங் கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு சொல்லி